Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்று கூட நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று வந்து பார்த்தோன்னா, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொன்று உன்னிடத்தில் வந்தவர்கள் மேல் கல் எறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் சேர்த்து கொள்வது போல உங்களை சேர்த்து கொள்ள நான் வந்தேன், நீங்களோ என்னிடத்தில் வர மனதாய் இல்லை. அன்பானவர்கள், இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று வந்து பார்த்தோன்னா, எருசலேமை பார்த்து மனதுருகி அவர் அழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு. அதாவது, நான் உங்களை எவ்வளவோ ரட்சிக்க நான் உங்ககிட்ட வந்தேன். கோழி எப்படி அந்த குஞ்சுகள் சிறகின் கீழ் சேர்த்து கொண்டு அந்த கோழி குஞ்சுகள் பாதுகாத்து கொள்ளமோ, அதுபோல் ஒரு தாயை விட மேலாக நான் உங்களை பார்த்து கொள்ளணும், உங்களை ரட்சிக்கணும் என்று தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். ஆனால் நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கான மனது உங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இது இந்த வசனம் என்னதான் எருசலேமுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வசனம் நம்மளுக்கு கூட இன்றைக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எந்த ஒரு மனதுருக்கத்தோடு அந்த எருசலேமை பார்த்து சொன்னாரோ, அதே போல் தான் இன்றைக்கு நம்மளை பார்த்து கூட சொல்லுகிறவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அதே மனதுருக்கத்தோடு கூட அவர் நம்மளையும் ரட்சிக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்போடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் அன்றைக்கு அந்த எருசலேம் ஜனங்கள் செய்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவே இன்றைக்கு நம்மளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அதாவது அவரோட முக்கியமான அந்த உலகத்துக்கு அவர் வந்ததின் நோக்கமே நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்பது தான் அவரோட நோக்கமாக இருந்தது. அன்பானவர்களே, ஆனால் இன்றைக்கு அந்த எருசலேம் ஜனங்கள் செய்தது போல நம்மளும் இன்றைக்கு அவரை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஸோ இதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள, அந்த கோழி குஞ்சு அந்த கோழி அந்த குஞ்சு ஏன் அந்த அதோட சிறுகன் கீழே சேர்த்து கொள்கிறது என்று பார்த்தோன்னா, முதலாவது அதை புரிந்து கொள்ள இந்த கோழி குஞ்சுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பராந்து எப்படின்னா அதை கண்ணமிட்டு பார்த்து எப்படின்னா அந்த ஒரு கோழி குஞ்சு தூக்கின்னு போயிடும். அன்பானவர்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் என்ன ஆகும் என்று பார்த்தோன்னா, இந்த கோழி என்ன பண்ணும் என்று பார்த்தோன்னா, உடனே கோழி குஞ்சுகளெல்லாம் அதுக்கிட்ட சேர்த்து அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ அந்த அடியெல்லாம் யார் மேலே படம் பார்த்தோன்னா, இந்த கோழி மேலே தான் அந்த அடியெல்லாம் விழும். அன்பான அதே போல் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தோன்னா, சாத்தானானவன் நம்மளை எப்படின்னா நம்மளை விழுங்கணும், நம்மளை எப்படின்னா தேவன்கிட்ட பிரிச்சிடணும் அப்படின்ட்டு அவன் கண்ணமிட்டு கர்ஜுகிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஸோ அவன்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள, நம்மளை ரட்சிக்க, நம்மளை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க, அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ ஆண்டவர் இயேசுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் பார்த்தோன்னா, அந்த கோழி எப்படி ஒரு ஏக்கத்தோடு எப்படி ஒரு அந்த எப்படின்னா இந்த கோழி பாதுகாத்து கொள்ளணும் என்று நினைக்கிறதோ, அதே போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படின்னா சாத்தான்கிட்ட இவங்களை காப்பாற்றி எங்கன்னா எப்படியாவது ஜனங்களை பரிசுத்த ஜாதியாக மாற்றணும், எப்படியாவது அவங்கள பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும், எப்படின்னா அவங்கள நம்மளுக்காக சாட்சியாக ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள கூட வந்திருக்கு. இதுதான் அவருக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான அந்த கம்பேஷனாக இருக்கிறது. அந்த மனதுருக்கத்தோடு நம்மளுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ கூட நம்மளுக்காக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு அந்த எருசலேம் ஜனங்கள் செய்தது போல் இன்றைக்கு நம்மளும் செய்ய வேண்டாம். அன்பானவர்களே, நாம் மனம் திரும்பலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா, இப்போ இருக்கிற தேவ பிள்ளைகள் மூலியமாக தேவ வார்த்தையை பேசுகிறார். அனுதினமும் இப்படியாக ஒரு இதில் அதே போல் பரிசுத்தாவியானவர் மூலியமாக கூட நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படின்னா அவர்கிட்ட நம்மளை சேர்த்தணும், அப்படியாவது நம்மளை ரட்சிக்கணும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவரோட வழிநடத்துறதுக்கு நம்மளை நம்ம ஒப்புக்கொடுக்கலாம், நம்மளை கீழ்ப்படுத்தலாம். அன்பானவர்களே, கண்டிப்பாக அவர் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.